வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். நன்றி சொல்லு. முதல்ல இப்போதான் 5 லட்சம் வந்துச்சு, 40,000 வந்திருக்கு. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு அளிச்சிட்டு இருக்கீங்க, அதற்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் ஆதரவை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்குறோம். சார், நேற்று பேசுகிறப்ப கூட நீங்கள் சொன்னீங்க இன்பநிதிக்கு எப்படி 2 கோடி கார் வந்துச்சு, அவர் எப்படி சம்பாதிச்சிருப்பாருன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னதுக்கு பதிலடி அன்னைக்கு இறக்கியிருக்காங்க. சபாஸ். ரெட் ஜெயிண்ட் மூவி ரிலீஸ் பண்ணுறாங்களே, இன்னும் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு உதயநிதி அவர்கள் பேர் இருந்துச்சு. இப்போ இன்பன் உதயநிதி வழங்கும் ரெட் ஜெயிண்ட் மூவி இட்லி கடை மாற்றிட்டாங்க சார். இன்பன் நிதி தான் அவரோட பேர். அதான் அப்பா நிதி வச்சுருக்காரு, அப்புறம் எதுக்கு நமக்கு தனியாக நிதி என்று இன்பன் உதயநிதி என்று பெயரை மாற்றிக்கொண்டார். நேற்றே நம்ம பேசினோம், நடிப்புக்கு பயிற்சியெலாம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு. கஷ்டம் இருந்தாலும் முயற்சி பண்ணட்டும், தவறு இல்லை. அடுத்து சூப்பர் ஸ்டார்ஸ். ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரவேற்கிறேன்ப்பா. திறமை டேலண்ட் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் வரட்டும். அது ஒரு ஜனநாயக நாடு. நீங்கள் நல்ல இந்த பேட்டர்ன் அண்டு சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பம் சினிமாவின் மூலமாக அரசியலில் கால் பதித்து தமிழ்நாட்டை கையகப்படுத்துவது எளிது என்று இந்த குடும்பம் இப்போதல்ல, கருணாநிதி காலத்திலிருந்தே நினைத்து வருகிறார். இறந்து விட்டார். திரு மூக்க முத்துவை இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்போது அவர் தானே மூத்த மகன் மூக்க முத்துக்கு. அந்த வரலாறு தெரியுமா? தெரியாது சார். எத்தனை பசங்கன்னு தெரியுமா? அது தெரியும் நினைக்கிறேன் சார். நினைக்கிறேன். ஸோ தனது மகனை எந்த தைரியத்தில் அப்படி நினைத்தார் என்று தெரியவில்லை. எம்ஜிஆருக்கு இவர் சமம் என்று நினைக்கிறார். அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கிட்டு பிள்ளையோ பிள்ளை என்ற திரைப்படத்தில் 70களில் அந்த படத்தை அறிமுகப்படுத்துகிறார். படத்தோட ப்ரொடியூசர் யார் சொல்லு? அவரே வா. அப்புறம் அஞ்சுகம் ஃபிலிம்ஸ், அவங்க அம்மா. இன்னும் அஞ்சுகம் அறக்கட்டளைன்னு ஒன்று ஏகப்பட்ட கோடி வச்சுருக்காங்க. ஓகேவா? அஞ்சுகம் ஃபிலிம்ஸ் என்று அந்த படத்தை எடுக்கிறார்கள். முதல் படம் பிள்ளையோ பிள்ளை, ரைட்டா? இப்போது அந்த காலத்து விலையில் எம்ஜிஆரோட படத்தை ஒரு ஏரியாவுக்கு, எம்ஜிஆரோட படம் ஒரு ஏரியாவுக்கு 1000 ரூபாய் விற்கிதுன்னு வச்சுக்க. பிள்ளையோ பிள்ளை பூஜை போட்ட உடனே எவ்வளோ விற்றுச்சு தெரியுமா? 2000 ரூபாய். எப்படி சார்? யார் வாங்கிறது? இன்றைக்கி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது இல்லை, இந்த கம்பெனி தான் அப்போது வாங்குகிறது. ஈடிஏ குழுமம். அன்று முதல் இன்று வரை திமுக குடும்பத்தோடு அவர்களுக்கான நெருக்கம் தொடர்கிறது. கோவையில் அந்த ஒற்றை எழுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை ஒரிஜினலாக வச்சுருந்தது ஈடிஏ குழுமம். இதிலிருந்து மணி லாண்டரிங் எப்படி நடக்குது என்பது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போது சர்க்காரையா கமிஷனில் இது ஒரு குற்றச்சாட்டு. அந்த ஈடிஏ குடும்பத்தோட கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏம்பா எம்ஜிஆர் படத்தை நீ 2000 ரூபா கொடுத்து நீ வாங்கினன்னா புரிஞ்சுக்க முடியுது, ஒரு பெரிய ஹீரோ. ஆனால் அவர் படமே மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கு தான் போகுது. இன்றைக்கி தான் புதுசாக ஒருத்தர் ஹீரோவாக அறிமுகமாகறாரு. அவர் படத்தை எதுக்குப்பா நீ 2000 ரூபாய் கொடுத்து நீ வாங்குகிற ஏரியாவை 2 மடங்கு விலைக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க சர்க்கார் கமிஷனில் பதில் சொல்கிறாங்க. அந்த ஈடிஏ குழுமத்தில் இவர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவார் என்று எங்களுக்கு தோன்றியது, அதனால் அதிக விலை கொடுத்து வாங்கினேன். அந்த கருணாநிதிக்கு வர வேண்டிய லஞ்சத்தை ஈட்டிய குழுமம் இப்படி கொடுத்தது. புரியுதா? அன்னையிலேருந்து நான் சொல்கிறது 72, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த குடும்பம் இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கு. கருணாநிதி வந்துட்டார், அது ஃபெயிலியரு. எம்ஜிஆர் வெளியே போனது கணக்கு கேட்டதற்காக அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. திமுகவின் கிட்டத்தட்ட முதுகெலும்பு என்று சொல்லலாம். திமுகவின் முதுகெலும்பாக அன்று இருந்தது எம்ஜிஆர் மன்றங்கள். அந்த எம்ஜிஆர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர் ஜேபிஆர், திரு சைதை துரைசாமி போன்ற முதுகெலும்பாக இருக்கிறது. கட்சி தலைமையிலிருந்து அறிவுறுத்தல், எம்ஜிஆர் மன்றங்களை கலைத்து விட்டு பிள்ளையோ பிள்ளை மூக்க மூத்து மன்றங்களை தொடங்குங்கள். இந்த கணக்கு கேட்குறதுன்றதுனா அது ஒரு காரணத்துக்காக வெளியில் வர்றாரு. எம்ஜிஆருக்கு அவங்க ரசிகர்கள்னால் உயிர், ரைட்டா? ஏன்டே என் ரசிகர்கள் தான் திமுகவுக்கு இப்படி வேலை செஞ்சுன்னு இருக்கானுங்க. நான் எல்லா படத்துலையும் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு நான் பிரச்சாரம் பண்ணினுக்கிறேன். நீ என் மன்றத்தையே கலைக்கிறியா? நீ பார்க்குறியா? உன் கட்சியை கலைக்கிறேன் என்று இங்கே தலைமையிலேருந்து அறிவுறுத்தல். பிள்ளையோ பிள்ளை மூக்க மூத்து மன்றம் என்று எல்லா மன்றத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். எம்ஜிஆர் மன்றத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் திமுகவில் இருக்கக்கூடாது. கலைங்க. எதுக்குப்பா கலைச்சிட்டு நாங்களே வெளில போகிறோம்னு போயிட்டாங்க. அதோடு எந்திரிக்கல திமுக. அதற்கு பிறகு அதே வழியை கையாள்கிறார்கள். அடுத்த மகன் இருக்கிறார் அல்லவா, அவர் எப்படி லான்ச் பண்ணுறது? 1987 அவரும் திரைப்படத்தில் தான் அறிமுகமாகிறார். ஒரே ரத்தம். இன்னும் கூட அந்த படத்தோட சீன்லாம் இணையதளத்தில் கிடைக்கும். படம் பேரே ஒரே ரத்தம். ஒரே ரத்தம் என்று அவர் ஒரு படம். அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒன்று, நானா நைட்டல் சம்திங், ஏதோ ஒரு படம் நடித்தார். அப்புறம் இது நானே பார்த்துருக்கேன், எனக்கே நினைவு இருக்குது. சின்ன வயதில் குறிஞ்சி மலர் என்று ஒரு பிரபலமான நாவல்
தூர்தர்ஷனில் தொலைக்காட்சி தொடராக ஒளிபரப்பப்பட்டது. அதில் அரவிந்த் என்ற கேரக்டர் தான் முக்கியமான அந்த 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 நாவலே அந்த அரவிந்தனை சுற்றித்தான். அந்த அரவிந்தனாக நடித்தவர் திரு மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலினை சினிமாவில் ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறாரு, சீரியலில் நடிக்கிறாங்க. முடித்தவுடனே இளைஞரணி, எம்எல்ஏ, மேயரு, உள்ளாட்சி, துணை முதல்வர், கட்சித் தலைவர். ஃபார்மேட் தெரியுதா? ஸோ 2007 காலகட்டத்தில் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். நான் தான் சொன்னேன் ஐடியாட்ட, பையனை ஏதாவது கொஞ்சம் பார்த்துங்க, உருப்படாமல் சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க என்று என்னிடம் சிஎம் கேட்டார். நான் தான் இந்த ஐடியா சொன்னேன், சார் சினிமா கம்பெனி ஆரம்பிக்க சொல்லுங்கள் சார் என்று. அப்படித்தான் ரெட் ஜெயண்ட் உருவாகிறது. அந்த சிகப்பு பூதம் நிறுவனத்தின் மூலமாக இவர்கள் தயாரித்த முதல் படம் தான் அந்த குருவி. அதை நடித்து அவர் அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு காவியங்களில் அவர் நடித்து, அவரோட நடிப்புக்கு ரசிகர் மன்றம் வேறு. அந்த ரசிகர் மன்றத்தின் தலைவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால் அன்பில் மகேஷ். நடித்த உடனே லான்ச் கரெக்டாகிடுதா? சினிமா, அடுத்து எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதலமைச்சர். அடுத்த வாரிசுக்கிட்ட இதை ஒப்படைக்கணும்ல. இப்போது நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீர்கள் என்றால் ஏன்பா இதில் என்னப்பா தப்பு இருக்குது? அவங்க அப்பா நடத்திட்டு இருந்த கம்பெனி, அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு பிறகு ஒரு தானே அந்த கம்பெனி உரிமையாளராக வருவார், அதனால் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நேரடியாக இதன் நிர்வாகத்திற்கு வந்திருந்தால் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் நீங்கள் அவங்களோட அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா, நடிப்பு பயிற்சிக்கு செல்கிறார்கள். நடிப்பு பயிற்சிக்கு சென்று முடித்த உடனே ஏற்கனவே அந்த நிர்வாகம்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக கலைஞர் டிவியில் எம்டி ரூமில் உட்காந்து இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க. அப்புறம் நம்ம பேசியிருக்கோம் நிகழ்ச்சியில். அது முடிஞ்ச உடனே அடுத்தது இப்போது இன்பன் உதயநிதி வழங்கும். அதாவது நம்மலாம் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறல, சினிமாவுக்கும் சிஎம் குடும்பமே சினிமாவில் ஈடுபடுது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ யாருக்கு சம்மந்தம்? என் பையனுக்கு என்று இன்பன் உதயநிதி வழங்கும். இதற்கு அடுத்தது என்ன நடக்கும்? படம் நடிப்பார். அது ஓகே. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட்டு. இளைஞரணி அதை விட்டு விட்டார்கள். எடுத்த உடனே பதவிக்கு ஆசைப்படும் குடும்பம் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் கிடையாது. படிப்படியாக உழைத்து ஸ்டாலின் சொல்லுவாங்க, என்ன அவர் என்ன கொஞ்சம் உழைக்கலையா? இளைஞரணியை உருவாக்கி அவரை வளர்த்து இப்படியெல்லாம் சென்று மிசாவிலே சரி சென்று இருக்கிறார். ஆனால் என்ன, இவங்க உழைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, 2 மாதத்துலேயே வளர்ந்துருவாங்க. சருன்னு வளர்ந்துருவாங்க. அசுர வளர்ச்சி. அண்ணாமலை படம் பார்த்தேன்னா, அது ஒரு பாட்டு முடியும் போது பார்த்தோன்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரன், நான் இப்போ தான் வாங்கினேன் ஹோட்டல் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் அந்த வளர்ச்சி. என்ன போய் வீட்டுக்கு பக்கத்தில் ஐயோ என்ன மழையாக கிடக்குதுன்னு வெட்டு வாங்கி பார்த்தா, ஐயோ இது அரிய வகை கனிமம், ஆஹா ஆஹா அப்படின்ட்டு எல்லாரும் பல்வேறு முதலாளிகள்லாம் கோடிகள் கொடுத்து வாங்கி அப்படி பணக்காரன். அப்படி தான் இந்த இன்பன் உதயநிதியோட இட்லி. மற்றவங்க தோணுனா அது ஒன்றுமே கிடைக்காது சார். தோண்டிக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் மண்ணு மட்டும் தான் கிடைக்கும். இல்லை என்ன சிறப்புன்னா, இது விடியல் பிக்சர்ஸ், இந்த இட்லி கடையை எடுப்பது விடியல் பிக்சர்ஸ். நம்ம தம்பி ஆகாஷ் பாஸ்கரன் தான் இதன் தயாரிப்பாளர். இவர்களே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி, இவர்களே படத்தை தயாரித்து, இவர்களே விநியோகம் செய்தது. மொத்தத்தில் குடும்ப நிறுவனம். புரியுதா? அஞ்சுகம் பிக்சர்ஸ், அஞ்சுகம் ஃபிலிம்ஸ்ன்னு எப்படி தொடங்கினார்கள், அப்படி தொடங்கப்பட்ட நிறுவனம் இது. கருணாநிதி 70களில் இருந்து இவர்கள் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடத்தினப்போ துர்கா பேரனை கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? மதுரையில் ஜல்லிக்கட்டில் தானே சார்? சேலம் மதுரையில் ஜல்லிக்கட்டுலையும் உட்காந்து கலெக்டர் எந்திரிமா அப்படின்னாங்க. உனக்கு தான் சார் எந்திரிச்சாங்க. இல்லைன்னா உட்காந்துருப்பாங்களே மரியாதையின் நிமித்தமா. சரி, இந்த பையனுக்கு எதுக்கு மரியாதை? சிவப்பு பூதம் நிறுவனத்தின் எம்டி என்பதற்காகவா? ஸோ இது முடிஞ்சிச்சு சேலத்தில். இது அதில் கூட ஜல்லிக்கட்டு கூட ஒரு சின்ன பையன் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம். இளைஞரணி மாநாடுல கட்சி நிகழ்ச்சியில் என்ன வேலை? மேடையில் இன்பநிதிக்கும் இந்த கொத்தடிமைகள் ஆளவட்டம் போட்டுக்கொண்டு ஊழியம் செய்வதற்கு திமுக கொத்தடிமைகள் தயாராக இருப்பார்கள். ஸோ இந்த பேட்டர்ன் 70லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கடந்து விட்டது. இன்னும் இந்த பேட்டர்ன் மாறவே இல்லை. இப்படி இது உள்ளபடியே அவங்க யாருக்குமே இது ஒரு கட்சி என்ற நினைப்பு அவங்க யாருக்குமே இந்த குடும்பத்தில் இருக்காது. இதை நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இப்போ ஒரு தொழில் நடத்துகிறவரும் நம்ம முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம பையனை ட்ரெயின் பண்ணுன்றது மாதிரி எப்படியோ அதே மாதிரி தான் இவர்களும் பார்க்கிறார்கள். அதோட நீட்சி தான் இன்பன் உதயநிதி வழங்கும் இட்லி. சார், இதுக்கு நடுவில் இன்பநிதி என்ன படித்தாருன்னு தெரியலையேங்க சார். எதுக்கு கேட்குறேன்னா, ஒரு படிப்பு படிப்பாங்க, அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆவாங்க. அப்படி இல்லாட்டி நடிக்க தான் போகிறோன்றது இவங்களுடைய எதிர்கால நோக்கமாக இருந்தால் ஒன்று நடிப்பை முதல்ல ஒரு படிப்பாக எடுத்து படிச்சிருக்கலாம். எதுக்கு படிக்கணும்? உங்கள் அப்பா மட்டும் படித்தாரா? டிகிரி வாங்கினார், படித்தார் என்று சொல்ல முடியாது அல்லவா? அவர் எப்படி தேர்வு எழுதினார் என்பதெல்லாம் பின்னால் உண்மைகள் வெளியே வரும். எப்படி தேர்வு எழுதினார், எப்படி தேர்ச்சி பெற்றார், எப்படி இவருக்காக சிறப்பு தேர்வுகள் வைக்கப்பட்டனன்றதெல்லாம் பின்னால் வெளியே வரும். எதுக்கு இவங்க குடும்பத்துக்கு எதுக்கு படிப்பு? அப்படியே படிக்கணுன்னாலும் எவ்வளவு கல்வி தந்தைகள் இவர்கள் கட்சியிலே இருக்கிறார்கள். அதில் சேர்ந்தானே ஒரு டிகிரியை போட்டு கொடுன்னு போட்டு கொடுக்க போகிறாங்க. வீட்டில் இருந்த மணிக்கு அழகாக டிகிரி வாங்க.
இப்போ இவனை மாதிரியா வறுமையில் போகிறது, அகரம் ஃபவுண்டேஷனோட உதவியில் போய்ட்டு படிக்கிற அளவுக்கு சோத்துக்கு இல்லாமல் இருக்குது அந்த குடும்பம்? பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது, இவ்வளோ கொத்தடிமைகள் ஊழியம் செய்ய காத்திருக்கிறார்கள். அப்புறம் அந்த கொத்தடிமைகளை மேய்க்கிறதுக்கு எதுக்குமா படிப்பு? இல்லைங்க ஒரு இப்போ டிகிரி வாங்கலைங்க, அதனால் நான் கொத்தடிமை இருக்க மாட்டேன்னு ஒரு கொத்தடிமை சொல்லுமா? எப்பாட்டு இருக்க போகிறாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? கொடுங்க. அதான் சார் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, குடும்பாச்சின்னு சொல்கிறீங்களே, நீ தயாரிப்பாளராக நாங்கள் குடும்பத்தாண்டா இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் சார். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்துட்டு இந்த ஒப்பந்ததாரர்கள் பணியெல்லாம் முடிக்க ஒப்பந்தம் விடுவாங்களா சார், அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு 380 கோடி வந்துட்டு பாக்கி வச்சிருக்காங்களா சார்? உண்மையிலே வந்து சென்னை கார்பரேஷன் நெருக்கடியில் தான் இருக்கா சார், பண நெருக்கடியில்? நிச்சயமாக நெருக்கடியில் இருக்கிறது. நாம் தான் ஏற்கனவே பல முறை விவாதிச்சிருக்கோம். 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை 15 கோடின்ட்டு நீங்கள் போடுறீங்க, நிதி எங்கிருந்து வரும்? உங்களுக்கு ஒரு நியாயமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது 10 ரூபா வருதுன்னா 8 ரூபா செலவு பண்ணலாம், 9 ரூபா செலவு பண்ணலாம், அதிகபட்சம் 11 ரூபா செலவு பண்ணிங்கன்னா 1 ரூபா கடன் வாங்கி மேனேஜ் பண்ணலாம். 10 ரூபா வருவாய்க்கு 30 ரூபா செலவு பண்ணால் எங்கேருந்து பண்ணி மேனேஜ் பண்ணுவீங்க? ஆட்சி முடிவதற்குள் எவ்வளவு டெண்டர் ஒப்பந்தங்களை போட்டு கொள்ளையடிக்க முடியுமோ அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இதற்கான பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ண முடியாமல் சிக்கலாக இருக்கிறது. 380 கோடி ரூபாய் இவர்களுக்கு கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவையில் இருக்கிறது. கடைசியாக ஜூன் மாதம் நடந்த வேலைக்குத்தான் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று, மாநகராட்சி கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ண தெரியுமா? இஎம்டின்னு சொல்லுவாங்க. இஎம்டினா ஏர்னஸ்ட் மணி டெபாசிட். அது டெண்டரோட வேல்யூவில் 10% இருக்கும். 1 கோடி ரூபா டெண்டர்னா 10 லட்ச ரூபா. நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. நான் தான் மக்குன்றதுக்காக உங்களுக்கு கணக்கு போட சொன்னான் நேற்று. அந்த 31 கோடி ரூபாய் கோல்டை 329 கோடி ரூபா அவர் சத்யபிரதா சாகுக்கு பார்த்தோன்னே பகீர்ன்றது இருக்கும். டேய் 30 கோடி தான்டா, என்னடா 300 கோடி சொல்கிறீங்க? 31 கோடி சார். 31 கோடி. அது 329 கோடின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டீங்களே, நான் இந்த 31 கோடியே ரெக்கவரி பண்ண முடியாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்று அவரும் வருத்தப்பட்டிருப்பார். ஓகேவா? அது மன்னிக்கணுங்க, 31 கோடி என்னுடைய தவறு இது. ஓகேவா? இப்போ இது போகலாம். நீங்கள் ஏதோ 1 கிராம் விலை எவ்வளோ, 1 பவுன் விலை எவ்வளோன்னு கேட்டால் பரவாயில்ல, கிலோ கணக்கில் கேட்டால் ஏம்மா எனக்கே அதிர்ச்சி தாம்மா. இப்போ தாம்மா ஐஏஎஸ் அதிகாரி இல்லாமல் 31 கிலோ, அதுவும் கிலோவில் கோல்டு வச்சுருப்பாங்கன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அதுவும் அதிகபட்சம் ஒரு 1000 கிராம் 31 புள்ளி அந்த 2 அப்படி இப்படின்னு வந்திருக்குமா சார்? சரி 312 கோடின்னு சொல்லிட்டாங்க போல். ஸோ அதை திருத்திக்கலாம். ஸோ இந்த ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் இருக்கு இல்லையா, அந்த 10% கட்டணும். நார்மலாக ஒரு டெண்டர், இப்போ இந்த இடத்துல ரோடு போடுறதுக்கு 1 கோடி ரூபாய் டெண்டர்னா 10 லட்ச ரூபா கட்டிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கட்டி முடித்த உடனே யார் வேலையை எடுக்கிறாங்களோ அவங்களோட இஎம்டியை ரீட்டைன் பண்ணிக்குவாங்க. மீதி அன்சக்ஸஸ்ஃபுல் பிட்டர்ஸ் இருக்காங்கள, அவங்களோட இஎம்டியை பூரா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 3 மாதமாக இஎம்டி துட்டை கார்பரேஷன் திருப்பி தரல, வித்தோல்டு பண்ணுறாங்க. ஓகேவா? 2, வேலை கொடுக்காட்டி திருப்பி காசை கொடுத்துருங்க சார். அதை பிடிச்சி வச்சுக்கிட்டா இனிமேல் டெண்டருக்கு நம்ம அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோடியை கார்பரேஷனோட கணக்கில் செலுத்துறீங்க, அதை எடுத்து வேறு செலவு பண்ணிட்டாங்க, திருப்பி கொடுக்க காசு இல்லை. சார் இது ரொம்ப தப்பு சார். தப்பு தான். இந்த கவர்மெண்ட்டே தப்பு, நீங்கள் இது ஒரு தப்பு தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை இது ரொம்ப தப்பு. இன்னொன்று சொல்கிறேன். இங்கே இந்த ரோடு இருக்குது ரைட்டா, இந்த சாலையில் மெட்ரோ வாட்டர் வேலை செய்ய போகிறது அல்லது தமிழ்நாடு மின்சார வாரியம் வேலை செய்ய போகிறது. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, நான் இந்த மாதிரி 100 மீட்டருக்கு ரோடை வெட்ட போகிறேன்ட்டு மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் கார்பரேஷனுக்கு தகவலை தெரிவிக்கும். இந்த மாதிரிங்கன்னு சொன்ன உடனே எந்த இடங்க, இந்த இடமா, ஓகே இந்த இடத்துல 100 மீட்டர் ரோடை வெட்டினீங்கன்னா திருப்பி அந்த ரோடை போடுறதுக்கு இவ்வளோ ரூபாய் செலவு, 4 கோடி ரூபாய் செலவு என்று கார்பரேஷன் மெட்ரோ வாட்டருக்கு தெரிவித்து விடும். மெட்ரோ வாட்டர் 4 கோடியை செலுத்திடும் கார்பரேஷனுக்கு. செலுத்தின உடனே இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, சார் வேலையை முடிச்சிட்டோம் சார்னு சொன்ன உடனே, ஏன்பா வந்து மெட்ரோ வாட்டர் தான் ஏற்கனவே கட்டியிருக்கானேன்னு இந்த மெட்ரோ வாட்டர் ரோடை உடைச்ச இந்த பகுதிக்கு சாலை போடுவதற்கு ஒரு டெண்டர் விடப்படும். இந்த வேலையை எடுக்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக வருவாங்க. என்னென்னா ஃபண்ட் இல்லை, ஃபண்டு சேங்ஷன் ஆகணுன்ற பிரச்சனையே கிடையாது. இந்த வேலைக்கு தான் மெட்ரோ வாட்டர் ஏற்கனவே காசை கொடுத்துருச்சே, மின்சார வாரியம் ஏற்கனவே காசை கொடுத்துச்சு. ஸோ ரெடியாக இருக்கும் இந்த காசு. இந்த வேலையை பண்ணனா லொடுக்கு ரிலீஸ் பண்ணிவிடும். ஏன்னா கார்பரேஷனோட காசே இல்லை, அவங்க காசை வாங்கி அப்படியே கொடுக்க போகிறாங்க. இப்படி இருந்ததல்லவா? இப்போது இது போல் வெட்டிய பணிகளுக்கு மெட்ரோ வாட்டர், தமிழ்நாடு மின்சார வாரியம், தனியார் இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் அவங்களும் வெட்டுவாங்க இல்லையா, அவங்க இந்த கட்டின பணத்தெல்லாம் எடுத்து வேற ஒரு இது செலவு பண்ணிட்டாங்க. நேற்று மார்க்கெட்டில் வசூல் பண்ண காசுலாம் எங்கன்னு கேட்டால் செலவு பண்ணிட்டேன். ஏட்டையா நைட்டு சிக்கன் பிரியாணி நல்லா அந்த கணக்காயிடுச்சு. சென்னை மாநகராட்சியில் திரு கண்ணன் என்று ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இருக்கிறார். ஒரு பெரிய பிரிச்சலி, பழைய பிரிச்சலி. 2013-14 முதல் இதே பதவியில் சென்னை மாநகராட்சியில் நீடித்து கொண்டிருக்கிறார். அவர் மீது அப்போது ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தவுடன் திரு வேலுமணி வந்து இவரை மாற்றுங்க என்று உத்தரவு பிறப்பிக்கிறார். அங்கங்கே யாரையோ பிடிச்சி டெம்பரரியாக எங்கேயோ நகர்ந்து விட்டு மீண்டும் இதே அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பணிக்கு வந்துவிட்டு
இப்போது இவர் தான் இந்த இதர துறைகள் கட்டிய பணத்தை எடுத்து வேற ஒரு செலவு பண்ணுறாருல்ல. அதாவது எதுக்குன்னா, இப்போ இந்த அமௌண்ட்டு மெட்ரோ வாட்டருக்காக ஒருத்தர் இந்த ரோடு வேலையை செய்கிறாரு. இதை எடுத்து ஒரிஜினலாக புது ரோடு போடுறதுக்கு ஒருத்தர் செஞ்சுருப்பார்ல, அவங்ககிட்ட துட்டை வாங்கிட்டு அவனுக்கு பில்லை ரிலீஸ் பண்ணிடுது. ஓகேவா? என்ன இவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது என்று பார்த்தால், அப்ரூவ்டு கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, இது போல் ஒரு அப்ரூவ்டு கான்ட்ராக்டர் கூட பங்குதாரராக இவர் சேர்ந்து இவரே டெண்டர் எடுக்கிறார். ஏற்கனவே கவிதா கன்ஸ்ட்ரக்ஷனா என்ற ஒரு பேரில் ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ வேறு ஒரு பேரில் டெண்டர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எந்த லட்சணத்தில் மாநகராட்சி எங்குது பாருங்கள். அதோட நீட்சி தான் இது. நம்ம ஏற்கனவே சொன்னேன், ஒரே நாளில் இத்தனை டெண்டர் போடுறாங்க அத்தனை டெண்டர் போடுறாங்கன்னு சொன்னேன்ல. அண்டு கூடுதலாக ஒரு மகிழ்ச்சியான தகவலை சொல்லிக்கொள்கிறேன். நான் நிகழ்ச்சியில் சொன்னேன்னா இல்லையான்னு தெரில. இந்த 24 hours டெண்டர் ஒன்று போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த 24 hours டெண்டர் போட்ட உடனே நான் மாநகராட்சிக்கு இமெயில் மூலமாகவும் தபால் மூலமாகவும் புகார் ஒன்றை அனுப்பினேன். டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் குறைந்தபட்சம் 15 நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று விதி சொல்கிறது. நீங்கள் 24 மணி நேரத்தில் டெண்டரை ஃபைனலைஸ் பண்ணுறீங்க, உடனடியாக இந்த டெண்டரை ரத்து செய்யுங்கள் என்று கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு இமெயிலையும் போஸ்ட்லேயும் அனுப்பிச்சேன். கேன்சல் பண்ணல, 20 நாள் டைம் கொடுத்துட்டாங்க. ஓகே, 20 நாள் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டெண்டர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள இன்னும் அதிகபட்சம் 6 மாதம், அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஃபார்மாலிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இந்த அளவுக்கு போட முடியாது. அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சுரண்டலான்னு பார்த்தா சட்டி காலி ஆயிடுச்சு. அதனால தான் இப்போது 380 கோடி நிலுவை. ஸோ இப்போ என்ன செய்வார்கள் என்றால், அண்ணன் சேகர் பாபு எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாடு அரசின் நிதி நிறுவனங்கள் இருக்கிறது அல்லவா, டிக்கு 2 feet கோது என்று, அவங்ககிட்டேருந்து கடன் வாங்குவாங்க. இந்த மாதிரி அவசர தேவை, அதுவும் குறிப்பாக வெள்ளம் வருது இல்லை, வெள்ளம் முடிஞ்சவொடனே பாருங்கள், நீங்கள் நவம்பர்லேருந்து டெண்டர் சும்மா கொத்து கொத்தாக வரும். இங்கே சாலையை சரி செய்ய வேண்டும், மழை வெள்ளத்தில் அடித்து கொண்டு போய்விட்டது. இப்போ தானேப்பா போட்டு 6 மாதம் போட்டாங்க, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. நான் என்னங்க பண்ணுறேன்? வரலாறு காணாத மழைன்னு அதுக்கு ஒரு உருட்டு விட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ புதுசாக அந்த மேக வெடிப்புன்னு புது ஐட்டத்தை வீச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? எனக்கு மழை இல்லைங்க, இது மேக வெடிப்புங்க. மழைக்கு தான் நாங்கள் மழைநீர் வடிகால் வரையும் தான் போட்டோம், மேக வெடிப்புக்கு நாங்கள் இதை எதிர்பார்க்கல. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு நடக்கும், அடிக்கிட்டோம். அதுக்கெல்லாம் மக்கள் மன்றத்தில் இவர்கள் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். மத்திய அரசு வேற கொஞ்சம் நிதியை ஒதுக்குங்க. அது கொடுக்க மாட்டாங்க, அதை சொல்லிடுறேன். மத்திய அரசுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு ஒத்த நிமிஷம் ரிலீஸ் பண்ணுறதா இல்லை. துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா காவல்துறை அவங்கள அப்புறப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு துப்புரவு பணியாளர்கள்லாம் போய் ராம்கி நிறுவனத்திலேயே ஒரு பாதி பேர் சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் பார்த்திங்கன்னா திருவொற்றியூர் போன்ற 6 மண்டலங்களில், குறிப்பாக வட சென்னையில் இன்னும் க்ளீனாக இல்லை, குப்பையை சரியாக அகற்றுறதில்ல. ப்ளஸ் வீடுகளில் குப்பை வாங்குவாங்க இல்லையா, அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குறாங்க. அதனால் மக்கள் ரோட்டில் போட்டு போயிடுறாங்க. இது மாதிரி பல குளறுபடிகள் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன சார்? இப்போது அந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் நடந்த சமயத்தில் ஏற்பட்ட குளறுபடி இன்னும் சீரடையவில்லை. இது ஆங்கிலத்தில் மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு மிகுந்த குழப்பமான ஒரு நிலையில் இந்த விஷயம் நீடிக்கிறது. பணியாளர்களோட போராட்டத்தை இவர்கள் தவறாக கையாண்டதன் காரணமாக என்ன முடிவெடுக்கிறது, எப்படி முடிவெடுக்கிறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது யாருக்கும் தெளிவில்லை. நம்ம இட்லி கடை தயாரிப்பாளர் சின்னவர் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு விவகாரம் என்பதால் மற்றவங்க உள்ளே புந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. ராம்கி நிறுவனத்துக்கிட்ட ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, இவங்களை பூரா பற்றி விட்றேன் உங்கள்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால், அதுக்குள்ளே ஊழியர்கள் போராட்டம் நடத்தி நீதிமன்றம் போய் சமாதானப்படுத்துங்கப்பான்னு சொல்லி இப்படி ஒரு குழப்பத்தில் நின்னோடனே ஊழியர்கள் இந்த பக்கம் பாதி பேர் போய் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி மீதி பேர் சரி சங்கம் தீர்வு கொடுக்கும், கம்மி காசுக்கு போய் இன்றைக்கி சேர்ந்துட்டோன்னா இதோட நம்ம போச்சு, இதுக்கு மேலே ஏற்றவே மாட்டான் அப்படின்ட்டு அதில் ஒரு குரூப் அப்படியே நிற்கிது. ஏற்கனவே போய் இது மாதிரி வேலைக்கு சேர்ந்தவங்கள செக்கு மாடு மாதிரி அடிக்குது ராம்கி நிறுவனம். ஓகேவா? இந்த மண்டலத்திலேருந்து தூக்கி அந்த மண்டலத்தில் போய் குப்பை வருன்றது, அந்த மண்டலத்துலேருந்து இந்த மண்டலத்துக்கு குப்பை வருன்றது. நான் சொல்கிறது, இந்த ராம்கி நிறுவனம் எடுத்துருக்கக்கூடிய இந்த 2 மண்டலங்களில் பல தெருக்கள் இருக்கும்ல, வார்டு இருக்கும்ல, இந்த வார்டில் இருக்கணும் அங்கே போகிறது, அந்த வார்டில் இருக்கணும் இங்கே போகிறது, உனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன் நீ கொஞ்சம் வேலை செய்யுன்னு சொல்லிட்டு செய்கிறது. ரொம்பவும் அவங்கள விரட்ட முடியல ராம்கி நிறுவனத்தால். இவனும் வரலைன்னா நம்ம பொழப்பு போச்சு. புரியுதா? ஒரு 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3 பேர் இல்லை 4 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்சென்டிவ்லாம் நான் இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன்லாம் சொல்லி அப்போ இங்கே வாருப்பா, இப்போ அங்கே வாருப்பாலாம் வார வச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1/6 தான் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது. ரைட்டா? இதை மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களையும் ஓவராக விரட்ட முடியல. இன்னொன்று அவனால் எவ்வளோ தான் செய்வான். ஆமாம், அப்படி உடல் உழைப்பு தான் சார். அப்படி பண்ணவங்களே வேலையில் நின்றுக்கிட்டாங்க. அந்த இது வந்துருக்கு செய்தியில். ஓகேவா? அவங்கள என்ன இவ்வளோ வேலை வாங்குறீங்க, போயா அவங்க காசுன்னு சொல்லிட்டு நின்றுடுறாங்க. பெரிய சிக்கலாயிடுச்சு.
இதோட விளைவு அப்போது அந்த அந்த போராட்டம் நடந்த சமயத்தில் தேங்க தொடங்கிய குப்பைகள் இன்னும் சரி செய்யப்படாமல் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணுற இந்த சிஸ்டத்துக்கு ஆள் வரல, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வர்றாங்க அப்படின்றதுனால இவங்க அதுக்காக வீட்டில் நம்மளே எடுத்துக்கங்க, குப்பை சேர்த்து வச்சுக்கிட்டு போமா, இப்போ ரோட்டில் கொட்டிடுறாங்க. இந்த 2 காசிமேடு மற்றும் தண்டையார்பேட்டையில் அதுவும் குறிப்பாக அது பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா வடசென்னை ஜனங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், போட் கிளப் சாலை இப்படி நாருமா, போயஸ் கார்டன் இப்படி நாருமா, ஏழை ஜனங்க தானே இருக்குது வடசென்னையில். தினமலரில் காசிமேடு மற்றும் தண்டையார்பேட்டை பகுதிகளிலிருந்து குப்பை தேங்கி கிடக்கும் புகைப்படங்களை போட்டிருக்கிறார்கள். இது இப்படி இருக்குது. 3000 டன் தேங்கி கிடக்கு. 3000 டன் தேங்கி கிடக்குது. பொதுவாங்க சார், எதுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு இந்த வேலைகளை கொடுக்கறதுன்னா அவங்க எஃபிஷியண்ட்டாக பண்ணுவாங்க. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு ராம்கி நிறுவனம் வேணான்னு சொல்கிறாங்க, வேலையும் சரியாக நடக்கலை, கூப்பிட்டு டெண்டரை கேன்சல் பண்ணலாம்ல சார்? கொடுத்த காசை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்பாங்க, நீ கொடுப்பீங்களா? ஏற்கனவே நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். அந்த 380 கோடி ஒப்பந்ததாரர்களுக்கு நிலுவை என்று சொன்னேன் அல்லவா, அதில் 160 கோடி ராம்கிக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க பேமெண்ட்டு. ரைட்டா? என்னென்னா இப்போது இந்த அரசு, அதாவது நார்மலாக எல்லா அரசுகளிலும் ஒரு வேலை கொடுக்குறோன்னா ஒரு சின்ன அட்வான்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு பில்லு ரிலீஸ் பண்ணுறாங்களா ஃபைனல் பில்லு, அப்போ தான் மொத்த லஞ்சத்தையும் கொடுப்பாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்ததுலேருந்தே மொத்த துட்டையும் இப்போ கொடு வாங்கிக்கிட்டு இன்னொருத்தருக்கு டெண்டர் கொடுக்குறாங்க. இது எனது நண்பர் நேரு டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கடி நடக்குது. சார் என்ன சார் எனக்கு தெரியும் சொல்லி கொடுக்குது, ஆமாப்பா அந்த இவர் சொன்னார்ப்பா அதனால் கொடுத்துட்டேன்ப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலப்பா போ பண்ணுறது. நீ இருக்க மாட்டேயா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு? இது இங்கே நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த இருக்கிற பணத்தில், மாநகராட்சியில் இதை வச்சுருந்த பணத்தில் அதை தூக்கி ராம்கே நிறுவனத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க. சார், ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து லஞ்சமாக வாங்குறாங்கன்னா உங்களுக்கு டெண்டரை கொடுக்கறதுக்கு தான் அந்த லஞ்சமே தவிர, நீங்கள் ஒர்க்கே பண்ணலனாலும், எஃபிஷியண்ட்டாக ஒர்க்கே பண்ணலனா கூட அந்த லஞ்சத்தின் காரணமாக உங்களை தொடர்ந்து நாங்கள் டெண்டரில் அனுமதிப்போன்றது எந்த மாதிரியான ஒரு மனநிலை சார்? நீங்கள் ராம்கேயும் தப்பு சொல்ல முடியாதுமா. ராம்கே கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? ராம்கே 3000 பணியாளர்களோடு டெண்டரை எடுக்க வேண்டும். ராம்கே என்ன சொன்னாங்க டெண்டரில்? என்கிட்ட 3000 பணியாளர்கள் இருக்கிறார்கள், அந்த 3000 பேரை நான் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டு தானேப்பா நீங்கள் டெண்டர் வாங்க கொடுத்தீங்க. இப்போ ராம்கே நிறுவனம் என்ன சொல்லுது, நீ தானே அவங்க எல்லாம் அனுப்பி விடுறேன், அவங்க போட்டு ரிப்பன் பில்டிங் வாசல் உட்காந்துட்டு இருக்காங்க, நான் அவன்கிட்ட எப்படியா வேலை வாங்குறது? நீ தானே அனுப்பி விட்ற. என்ன? ஆமையா சொன்னேன், இப்போ அனுப்பி விடு. வரமாட்டுறாங்க. அப்போ என்ன கேட்குற? குப்பை வரலன்னு புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனில் இருக்காங்க, எல்லாரோட பொசிஷன்லையும் நியாயம் இருக்குது. கடைசியில் ரோட்டில் நிற்கிறது தொழிலாளி தான், குப்பையில் கிடக்கிறது மக்கள். யோசிச்சு பாருங்கம்மா, ஒரு மாநிலத்தின் தலைநகர் 3000 டன் குப்பை தேங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா என்னப்பா நிர்வாகம் இது? இதெல்லாம் முதல்வர் கவனிக்க வேண்டாமா? அப்படி ஒரு லண்டன் ட்ரிப் அவசியமா உங்களுக்கு? அவங்க தான் போய் எல்லாரும் நன்றி சொல்லிட்டாங்களே, இட்லி கொடுத்தீங்க, சட்னி கொடுத்தீங்க அப்படின்னு. இட்லி கொடுத்து சட்னி கொடுத்ததோடு மட்டும் அவர்கள் நிற்கவில்லை, கொடுத்த இட்லியை பற்றி படம் வேறு எடுத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த இட்லி கடை. இதெல்லாம் மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். அது ஒரு சாதாரண பிரச்சனைமா. யாராவது ஒருத்தர் முனைப்பு காட்டணும், புரியுதா? தொழிலாளிகளோட டிமாண்ட்லேயும் நியாயம் இருக்குது, ராம்கே நிறுவனத்தோட டிமாண்ட்லேயும் நியாயம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அவங்களையும் மறுக்கலை. ஆனால் ராம்கே நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சிக்கலை யோசிச்சிருக்கணும். அங்கே பாரியா, அவன் ஒரு நாளைக்கு 750 ரூபா வாங்கிட்டு இருக்கான். நீயும் 750 ரூபா கொடுத்தாலும் கையில் 500 ரூபா தான் போகும். அவன் அந்த 250 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்பான். அவனுக்கு நீ பிஎஃப் பிடிக்கிறது, ஏசி பிடிக்கிறது பற்றி அவனுக்கு கவலை இல்லை, கையில் கேட்பான். இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு இதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் ஒப்பந்தத்தை போட்டிருக்க வேண்டும். நீங்கள் ராம்கே நிறுவனத்திலிருந்து நீங்கள் வந்து ஒரு 80-90 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 90 கோடியில் அளவு நீங்கள் வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா ஒருவேளை ராம்கே நிறுவனம் உங்களுக்கு இந்த 750 ரூபாயை கையில் கொடுக்குறேன்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு லஞ்சமாக 150 கோடியும் கொடுத்துட்டு இவனுக்கும் சம்பளத்தை கூட்டி கொடுக்குறதுக்கு ஏவன் பண்ண நட்டத்துக்கு தொழில் பண்ணுவான். அப்போ எங்கேயோ இதில் தப்பு இருக்குது. நீங்கள் சரி பண்ணிங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. தொழிலாளிங்க ஒரு ஐசோராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ் வச்சு விரட்டி அனுப்பிச்சி விட்டுட்டீங்க. நீங்கள் நாருதே இதுக்கு மட்டும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்களா? ஆனால் வடசென்னை ஜனங்க தானே துட்டை கொடுத்தா ஓட்டு போட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். 2011 வழக்கமாக எப்போ பார்த்தாலும் இந்த சென்னை திமுகவோட கோட்டைனே சொல்லிட்டு இருப்பாங்கப்பா. 2011 ஜெயலலிதா அப்போது இருந்த மாவட்ட செயலர்கள்லாம் கூப்பிட்டு இந்த கோட்டையில் பீரங்கி வைத்து சுட வேண்டும், எப்படி சென்னை கோட்டையாக இருக்குன்னு எல்லா தொகுதியிலும் அடிச்சாங்கப்பா 11. அது எப்படி கோட்டையாக இருக்கும்? கோட்டை அப்படின்னாங்க. மீண்டும் அது நடக்காது என்றெல்லாம் சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதாவது இறுதியாக மக்கள் தான், புரியுதா? அப்போ திமுகவோட கோட்டைப்பா சென்னை, நம்ம இந்த வாட்டி உதவி சொல்லி போட்டலாம்லாம் ஜனங்க நினைக்காது. குப்பை வர்றதுக்கு துப்பு இல்லாத கவர்மெண்ட்டுன்னு தான் பார்ப்பாங்க, புரியுதா?
வடசென்னை ஜனங்கள்லாம் ஏழை ஜனங்க துட்டை வாங்கிட்டு போட்டுருவான்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கி நல்ல விஎஸ் பாபு போன்ற நல்ல செயல்படக்கூடிய மாவட்ட செயலாளர்லாம் போட்டிருக்கிறார்கள் அதிமுகவில். அவரும் நல்ல பம்பர மாதிரி வேலை செஞ்சுருக்கிறாரு. ரைட்டா? என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து இருந்து பாருங்கள். டிவிகளில் யாரை சார் போட்டிருக்காங்க? 234 தொகுதிகளிலும் விஜய் தானே வேட்பாளர். அதே போல் 234 மாவட்டங்களிலும் விஜய் தான் மாவட்ட செயலாளர். நெக்ஸ்ட்டு அந்த போக்குவரத்து விதிமுறைகளை மீறினா ஹெல்மெட் போலனா வந்துட்டு ஃபைன் போடுவாங்க காவல்துறையினர். அவங்களும் சலானா அடிச்சுக்கே இருக்காங்களாம் சார். இன்ன வரைக்கும் அந்த ஃபைன் வந்துட்டு கட்டவே இல்லை. கிட்டத்தட்ட 2970 கோடி நிலுவையில் இருக்கான் சார். இதில் என்னதான் சார் சிக்கல் இருக்குது இதை வசூலிக்கிறதுல? அது என்ன சிக்கல்ன்றது அந்த நியூஸ்லேயே வந்திருக்கு. நிறைய பேர் ஃபோன் நம்பரை மாற்றிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இது போன்ற பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. இன்றைக்கி அது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்கள் அதை வசூல் செய்ய வேண்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். இது போல் காவல்துறை வசூல் செய்ய வேண்டிய தொகை மட்டும் எவ்வளோ? 3000 கோடி கிட்ட சார். 3000 கோடி கிட்ட. ரைட்டா? 3000 கோடியை வசூல் பண்ணாமல் இருக்கிறீங்க. பைக் பிரசாத் ஒரு 6000 ரூபா கட்டலன்றதுக்காக வண்டியை தூக்குவீங்களா நீங்கள்? இந்த பைக் பிரசாத் வண்டியை தூக்குனாங்க, ஜெயபிரசாத் வண்டியெல்லாம் தூக்குனாங்க. ஐஸ்கிரீம் அதிகாரி எங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். நார்மலாக இது மாதிரிலாம் வழக்கு தொடுக்கும்போது அஃபிடவிட்டு பதில் மனு தாக்கல் செய்யும்போது யாராவது கீழ் லெவலில் எஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதில் மனு தாக்கல் செய்வாங்க. இல்லைங்க அதெல்லாம் பொய், அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மை இல்லைங்க, இது தாங்க உண்மை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த விவகாரத்தில் ஐஸ்கிரீம் அதிகாரியே மனுவை தாக்கல் செய்கிறார். அருண் ஆகிய நான் சொல்லும் வாக்குமூலம். அதில் என்ன போடுறாருன்னா, இந்த மாதிரி 18/6/2025 அன்று பைக் பிரசாத்தின் வாகனம், இதில் பைக் பிரசாத்னு இல்லைப்பா, வெறும் பிரசாத், சிவபிரசாத்னு தான் இருக்குது. வாகனம் 5900 ரூபாய் பணம் கட்ட வேண்டும். போக்குவரத்து போலீஸார் சோதனையில் ஈடுபட்ட போது டிராஃபிக் போலீஸார் பிரசாத்தின் பைக்கை பறிமுதல் செய்து அன்று முதல் அவர் பைக் பிரசாத் என்று அழைக்கப்பட்டார். அப்படிலாம் இதில் இல்லை. இந்த மாதிரி போக்குவரத்து சோதனை பண்ணும்போது பிரசாத்தோட பைக்கை சீஸ் பண்ணிட்டோம் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 3000 கோடி வசூல் பண்ணணும். நீங்கள் ஃபைன் கட்டாத வாகனங்களை சீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சீஸ் பண்ணி எங்கே நிப்பாட்டுவீங்க? அப்போது இது பழிவாங்கும் நடவடிக்கை தானே. அதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதில் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட சொல்லல. 7/18/2025 அன்று பைக்கை பறிமுதல் செய்தார்கள். அவர் ஃபைன் கட்டின பிறகு 7/7/2025 அன்று சிவபிரசாத் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு பைக்கை உடனடியாக கொடுத்து விட்டோம். 18/6 7/7 வரைக்கும் ஏன் பிரசாத்தோட பைக்கை நாங்கள் கொடுக்காமல் பிடுங்கி வைத்திருந்தோம் என்றால், பிரசாத்துக்கிட்ட பைக்கோட ஆர்சி புக்கையும் லைசன்ஸையும் கேட்டால் அவர் கொடுக்கவே இல்லை. அதான் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி அந்த பைக்கோட இது ஆர்சி புக்கும் லைசன்ஸையும் சேர்த்து தான் பிடிங்கிட்டு போனாங்க. சேர்த்து தான் பிடிங்கிட்டு போனாங்க. அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷனில் நானும் எழுதி கொடுக்கும்போது ஒரிஜினல் லைசன்ஸு ரிசீவ்டு இப்படி தான் எழுதி கொடுத்தேன். இப்படி சொல்லிவிட்டு ஏன் இப்படி இந்த பைக்கு பறிமுதல் செய்யப்பட்டது என்பதற்கான மறைமுகமான காரணத்தை ஐஸ்கிரீம் அதிகாரியே அவரோட அந்த பிரமாண வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். என்னை டிஷ்யூம் அதிகாரி, கட்டத்துறை, கட்ட பஞ்சாயத்து தலைவர், கேங்ஸ்டர், கூலிப்படை தலைவர், சைக்கோ என்றெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு அந்த மனுவில் தாக்கல் செய்து எழுதி உயர்நீதிமன்றத்தில் இதை சமர்ப்பித்திருக்கிறார். பிறகு தற்கொலை செய்து கொண்டே இறந்து போன திரு விஜயகுமார் ஐபிஎஸ் என்ற அதிகாரி இறந்து போனதற்கு நான் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார் என்று இவருடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது எதற்காக இதெல்லாம் நான் பதிவு செய்கிறேன்னா, இது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஃபைன் இருக்கிறதுக்காக பைக்கையோ காரையோ எங்கேயுமே சீஸ் பண்ணுறதில்ல. அதிகபட்சம் அந்த வண்டியை எஃப்சி பண்ணுறதுக்கு போனோன்னா எஃப்சி பண்ண மாட்டாங்க, கிளியர் பண்ணிட்டு வாங்குவாங்க. நீ விற்கிற பைக்குக்கு ஒரு 2000 ரூபா ஃபைன் இருக்குது, நீ என்கிட்ட விற்கிறேன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதுதான் இன்றைக்கி இருக்க ப்ரொவிஷன். இதன் காரணமாகத்தான் 3000 கோடி அது இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? அப்படி இருக்கும்போது இந்த பிரஸ்தர் பைக்கை எதுக்கு தூக்கணும்? அப்படி தூக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பைக்கும் தூக்கணும் சார். ஆமாம், கட்டதுறைன்னு சொன்னால் வலிக்குது. காவல்துறை அதிகாரி பண்ணுற வேலையாது, கட்டதுறை பண்ணுற வேலை தான் இது. இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்றைக்கி இதை இவ்வளோ விரிவாக பதிவு செய்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நமது ஊடகத்திற்கு ஐஸ்கிரீம் அதிகாரியால் சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தங்குற இடத்துல மிரட்டுறது, ஆஃபீஸ் இருக்கிற பில்டிங் ஓனரை போய் மிரட்டுறது, குடும்பத்தில் இருக்கவங்களை மிரட்டுறது, இந்த வேலைகளை ஐஸ்கிரீம் அதிகாரி இன்னமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி தம்பில் ஃபோட்டோ வச்சுருக்குப்பா.
நேற்று வந்துட்டு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் வந்துட்டு தமிழக பாஜக நிர்வாகிகள் கூட்டம் வந்து டெல்லியில் வந்து நடந்துச்சு சார். அப்போ வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து அதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. ஒருவேளை வந்துட்டு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தது வந்து பிடிக்காமதே நீங்கள் எப்படி என்னை மீறி எப்படி நீங்கள் கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்ட்டு அந்த கோவத்தில் தான் போய் புறக்கணிச்சிட்டாரோ சார். அப்படி தான் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுற்றுறாங்க. இந்த வாரம் கைஸ் இருக்காங்கல்ல, அப்படி தான் சொல்லிட்டு சுற்றுறாங்க. பார்த்தல கெத்த அவர் ஏடிஎம்கே வேண்டான்னு சொல்கிறாரு, அதை மீறி கூட்டணி வச்சா என்ன அர்த்தம்? ஹோம் மினிஸ்டராக இருந்தா அமித்ஷா இருந்தா கெத்த புறக்கணிச்சார் பார்த்தியா? திரு அண்ணாமலை அவர்களோட அரசியலே இது போன்ற இந்த சமூக வலைத்தள அரசியல் தான். இன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லோரும் பார்த்தல்ல, தலையோட கெத்தை பார்த்தல்ல, தில்லுத்துறை பார்த்தல்ல என்று பேசிக்கொண்டு சுற்ற வேண்டும். நேற்று டெல்லியில் நடந்தது அரசியல் விவகாரங்களை விசாரிக்கும் கூட்டம் அல்ல. தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அணிகளுக்கு நிர்வாகிகளை நியமனம் செய்வது தொடர்பானது. அதில் எந்த விதமான முக்கிய முடிவுகளும் விவாதிக்கப்படாது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் யாருடன் கூட்டணி, யாரை கூட்டணியில் சேர்க்க வேண்டும், யாரை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது, எப்படி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற வியூகத்தை எல்லாம் அமித்ஷா, ஜேபி நட்டா போன்றவர்கள் எடுத்து முடித்து விட்டு அப்போ போய் இது செய்ய, இவ்வளவு தான். ஏங்க என்னங்க ஒரு டிடி சேர்க்கலாமா வேணாமா, இப்படியெல்லாம் கூப்பிட்டு இங்கே இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த அணிகளுக்கான நிர்வாகிகளை நியமனம் செய்யும்போது நயினார் நாகேந்திரன் அவருக்கு வேண்டியவர்களை நியமனம் செய்வார், திருமதி வானதி அவர்கள் அவருக்கு வேண்டியவர்களை நியமனம் செய்வார்கள். திரு அண்ணாமலை அவருக்கு வேண்டியவர்களை நியமனம் செய்யலாம் என்று முயற்சி செய்தால் அது நடக்கப் போவதும் இல்லை என்பதும் அண்ணாமலைக்கு தெரியும். இப்போ இவர் ஒரு ஆள் 10 பேரை கொண்டு போய் உனக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி போய் டெல்லியில் போய் பேசி போஸ்டிங் வாங்க முடிஞ்சாலாவது போகிறதுல அர்த்தம் இருக்குது. ஆனால் ஒரு போஸ்டிங்கும் இவருக்கு கொடுக்க மாட்டாங்க. இவரை நம்பி இவரோட அணி அண்ணாமலை டீம்னு சொல்லிட்டு இருந்தால் டெல்லியில் கண்டிப்பாக அவன் பேர் இருக்காது. ஓகேவா? அப்போ எதுக்கு டெல்லிக்கு போனோம்? இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்திருந்தான்னா ஏதோ அண்ணாமலை கூட்டத்தில் கலந்துக்கிட்டான்னு இருக்கும். இதை ஒரு நியூஸ் ஆக்குனா நல்லா இருக்கா? அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கவங்க புறக்கணிக்கிறியா நீ என் கூட்டத்தை அப்படின்னு கோவப்பட்டாங்கன்னா என்ன ஆகிறது? அதற்காக அன்றைக்கி முக்கியமான முகூர்த்த நாள்னா நிறைய திருமணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி போப்பான்னு என்ன சொல்ல போகிறாங்க? முக்கியமான முடிவு எதுவும் எனக்கு போகிறது, சரிப்பா போப்பான்னு சொல்லிடுவாங்க இல்லையா? சரி என்று அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக நேற்று நீங்கள் அண்ணாமலையோட எக்ஸ் ஹேண்டில் போய் பாருங்கள். 6 திருமணத்தில் 6 திருமணத்தில் கலந்து 6 திருமண ஃபோட்டோவும் போட்டு போகிறதில்ல பாருங்கள். இந்த பக்கம் ஃபோட்டோவை போட்டு சார் பாருங்கள் சார் உண்மையிலே ஆமாப்பா 6 கல்யாணத்துக்கு போயிருக்காரு ஏன்னா அவங்க நினச்சிக்குவாங்க. இங்கே இருக்க அவரோட வார்ரூம் கைஸ்கிட்ட சொன்னேன்னா பார்த்தல தலையோட கெத்தை அண்ணாமலை தான், அமித்ஷா சொன்னாலும் கேட்க மாட்டார்னு உருட்டிக்குது. இவ்வளோ தான். இதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. சொல்கிறார்ல அண்ணா மாற்று திட்டம் என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்குறாங்கன்னா 2 நாள் அந்த ப்ரெஸ் மீட் பேசப்பட்டதா? டிஆர் பாலு தொடுத்த அவதூறு வழக்கு சைதாப்பேட்டைக்கு போகிறாரா? போய் அந்த கேஸை பற்றி பேசினா அதில் என்ன இருக்குது? அண்ணா கூட்டணி அமைச்சரவை தானா, நான் என் தலைவன் அமித்ஷா சொல்வது தானே கேட்பேன். அது ஒரு 4 நாள் பேசுனாங்களா? இப்போ இன்றைக்கி நேற்று கூட்டத்துக்கு போகல, இன்றைக்கி வந்து தலையோட கெத்தை பற்றியான ஒரு 2 நாள் பேசின்னு இருப்பாங்களா? இதுதான், இதில் தான் ஒரு சந்தோஷம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் முக்கியமான கூட்டம்லாம் எதுவும் இல்லை. கொடுங்க சார். அடுத்தது பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி தேர்தல் நெருங்குது. ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து எல்லாரும் ஒன்றிணைவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த சல்லியாக நொறுங்கிடுது அப்படின்ற மாதிரி வெளியே போய்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக டிடிவி தினகரன் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கார் அப்படின்னு நயினார் சொல்லியிருந்தார். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு சார், என்டிஏ கூட்டணியிலேருந்து அமமுக விலகுகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பே வெளியிட்டாங்களே சார். டிடிவி தினகரன் ஆகட்டும், திரு பன்னீர்செல்வம் ஆகட்டும், அல்லது நாளை அதிரடி முடிவுகள் அறிவிக்க காத்திருக்கும் திரு செங்கோட்டையன் ஆகட்டும், முடிச்ச பிறகு கேளுங்க என்ன அதிரடி முடிவுன்றது இன்றைக்கி சொல்லிடுறேன். திரு பழனிசாமியை முதல்வராக்குவதால் அவர்களுக்கு என்ன பலன் சொல்லுங்கள், எனக்கு இதை சொல்லுங்கள். இல்லை, நம்ம ரொம்ப கிளியராக பேசிட்டோம் சார். அது ஒரு வின்வின் பாலிசி தான் சார். அதிமுகவாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாரும் வின் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பலன் தான். நீங்கள் ரொம்ப முக்கியங்க, வாங்க நீங்களும் சேர்ந்து இதுக்கு உதவணுங்கன்ட்டு எனக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடுங்க. கூப்பிட கூட மாட்டீங்க. என்னால் ஜெயிக்க முடியாது, ஆனால் உங்களை தோக்கடிக்க என்னால் முடியல. நான் இல்லைன்னா நீங்களும் ஜெயிக்க முடியாதுல்ல, அதை பண்ணுறேன். இப்போ என்ன கான்ஃபிடென்ட்டு சார்? திரு இபிஎஸ்கா இருக்கட்டும், பிஜேபிக்கா இருக்கட்டும், ஒருவேளை கடைசி நேரத்தில் திரு விஜய் வந்து இணைஞ்சிப்பார் அப்படின்னு நம்புகிறாங்களா? விஜய் இன்றைய தேதிக்கு திரு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு 1% கூட வாய்ப்பில்லை. இது அதிமுக தலைவர்களுக்கும் தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி ஃபால்ஸ் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இல்லை. இதில் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, அதிமுக பிஜேபி கூட்டணியை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமியோட ரோலு லிமிட்டட் இன் த சென்ஸ் ஹீ வில் டிசைட் தி நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஓகே,
அண்டு அவங்க ஒரு சோழி உருட்டி பார்த்தாங்க கூட்டணி ஆட்சி என்று. அதற்கு வாய்ப்பில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தி விட்டார். ஹிஸ் ரோல் எண்ட்ஸ் தேர். இந்த கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் அழைத்து வரக்கூடிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிறது. டிடிவி ஆகட்டும், திரு ஓபிஎஸ் ஆகட்டும். இப்போ நீங்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்ட இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா நான் தனியாக தான் போவேன் சொல்ல வர மாட்டாரா? அந்நியார் சொல்லி கொண்டு இருக்க இல்லையா தேமுதிகல? இதெல்லாம் பிஜேபியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இவர்களுடைய சீட்டு வந்து இட் வில் பி எ பேக்கேஜ். பிஜேபி அண்ட் அலைஸ், ஏடிஎம்கே, இவங்க எல்லாம் சேர்ந்து என்டிஏ. புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்படித்தான் போக போகிறது. நேற்று வந்து தமிழக பாஜக நிர்வாகிகள் குழுவில் திரு அமித்ஷா பேசியிருக்காங்க. இது சம்பந்தமா பேசியிருக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? நான் தான் சொன்னேன், இந்த நிர்வாகிகள் பட்டியல் 10 நிமிஷம் கூட 15 நிமிஷம் கூட நடந்திருக்காது அந்த கூட்டம். என்ன நடந்துச்சுன்றது யாருக்கும் ஊடகங்களுக்கு தெரியாது. அதனால் அமித்ஷா கடும் கோபம்னு நேற்று ஒரு நியூஸை பார்த்தேன். இன்னைக்கு வந்து கோஷ்டி பூசல் இல்லாமல் செயல்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு 2-3 நியூஸ். இன்னொன்று வேற ஒரு செய்தி சார், செங்கோட்டையன் அவர்களை போய் சமாதானப்படுத்துங்க. அது அந்த எடிட்டர் நம்ம சமாதானப்படுத்தணும் செங்கோட்டையன் நினச்சிட்டு அவராக எழுதிக்கிறது. அது விவாதிக்கப்படவில்லை அங்கே. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன தோணுன்னா, சரிங்க இப்போ பார்க்குறதுக்கு இது என்னங்க நல்லாவா இருக்குது, ஒவ்வொருத்தராக கூட்டணியிலேருந்து போயிட்டுருக்காங்க, இது என்ன பிஜேபி அமைதியாக வேடிக்கை பார்த்துன்னு இருக்குது என்று உங்களுக்கு தோன்றும். நேற்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் கடுமையாக சில வார்த்தைகளை பயன்படுத்தினார். நடுவில் ஒரு 6 மாதங்களாக பயன்படுத்தாமல் இருந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினார். துரோகத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி இது. நாங்கள் சரி சேர்ந்துக்குவாங்க என்று நான் சேரலாம் என்று நினைத்தால் ஆணவத்தோடு மமதையோடு பேசுகிறார்கள். நாங்கள் இப்போ போய் சேர்ந்தோன்னா துரோகம் வெற்றி பெற்றதாக ஆகிவிடும். 24 பிஜேபி கூட்டணியோடு நாங்கள் ட்ராவல் பண்ணது மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆனால்தான், விஸ்வகுருவால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்பதற்காக நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தோம். ஆனால் இது மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல். சரி சேர்ந்து இருக்கலான்னு பார்த்தா ஊராக போய் ஆணவமாக பேசிக்கிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி சேருவது என்று சொல்கிறாரா? அப்போது இன்னும் அந்த கடுமையான அந்த பர்சனல் கிளாஷ்ன்றது இன்னும் போகல, அந்த காயம் இன்னும் அப்படியே அங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் ஏன்ப்பா வாம்பா இல்லை ஒன்றா உட்காருங்கப்பா பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னால் டிசம்பருக்குள்ளே கட்டி உருளுவாங்களா மாட்டாங்களா? உருளுவாங்க சார். இப்போ என்ன அவசரம்? அடுத்த மாதம் தேர்தலா? இல்லை, அதை விட ப்ரையாரிட்டியான தேர்தல் எது பிஜேபிக்கு? பீகார். கரெக்டா? இப்போ அடுத்த தேர்தல் வேறு எங்கேயாவது இருக்கா? பீகார் தானே. பீகார் ப்ரையாரிட்டி இல்லையா? அவங்க வேறு பைக் யாத்திரான்லாம் நடத்திக்கிட்டு பெரிய ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? அதை முடிச்சுட்டு வருவோம். அப்போது அது ப்ரையாரிட்டியாக இருக்கும்போது நேற்று நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட்டணி பற்றிலாம் அமித்ஷா பேசியிருப்பார். லிஸ்ட்டை கொடுப்பாங்க, லிஸ்ட்டை பார்த்துட்டு ஓகே சரி பண்ணுங்கள் பார்த்து பண்ணுங்கன்னு ஏதோ சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனோட முடிஞ்சிருக்கும் அது. ஓகேவா? இதுதான் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஒரே ஒரு அதிமுக ஆதரவாளரை கூட கூட்டணியிலிருந்து வெளியே போக பிஜேபி அனுமதிக்காது. தட் இன்க்ளூட்ஸ் ஓபிஎஸ், தட் இன்க்ளூட்ஸ் டிடிவி. இன்றைக்கி இல்லைங்க நீங்கள் போங்கன்னு சொன்னால் இவர் இந்த பக்கம் முறுக்குவார், அவர் அந்த பக்கம் முறுக்குவார். கரெக்டாக? எவ்ரி ஒன் வில் பி brought on to default. 2 உதாரணங்களை பிஜேபி பார்த்துருக்கிறது. 21 35 தொகுதியில் அதிமுக பிஜேபி கூட்டணி தோற்பதற்கு அமமுக காரணம். அரௌண்ட் 13 வச்சுக்கோங்க. 24 2 பேரும் பிரிஞ்சிருந்ததுனால குறைஞ்சது ஒரு 15 சீட்டு, 2 பேரும் பிரிஞ்சிருந்ததுனால 15 சீட்டை வெற்றி வாய்ப்பை காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தட்டில் வச்சு கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த தப்பை ஒவ்வொரு ஓட்டையும் கணக்கு போடக்கூடிய கட்சி பிஜேபி. புரியுதா? அங்கே அந்த அவர் வீட்டில் 2 ஓட்டு இருக்குன்னா மொத்தமாக போவாங்க, ஏன் அந்த 2 பேர் தூக்கியா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட கட்சி. அப்படி இருக்கக்கூடிய கட்சியான பிஜேபி டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஐயோ சரி போய் உடியா அவர் தேவையில்லையா நமக்கு என்று அனுமதித்து விடுமா? they'll work out and bring everyone into the fold. நான் உங்களுக்கு சொன்னேன், நேற்று அந்நியார் அவர்கள் பேசியிருக்காரு. என்னப்பா பேசுனாங்க அந்நியார்? சும்மா நானா சொல்லவே இல்லை, முதுகில் குத்துனாருன்னு சொல்லிட்டு நீங்களா செய்தியை வந்து சும்மா திருச்சி சொல்லி விட்றீங்க, நான் சொல்லாதெல்லாம் போட்டு விட்றீங்கன்றார் சார். சரி, இது கரெக்டாக அவங்க சொன்னது சொல்லு. அவங்க சொல்லலன்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன சார் கரெக்டு தான். ரைட்டு. இப்போது ஜெயபிரகாஷ் வந்து என்கிட்ட சொல்கிறான், சார் நிதிஷ் வேலையை விட்டு நின்றுக்கிறான் சார் அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து ஒட்டை கேட்குறேன், என்னப்பா வேலையை விட்டு நிற்க போகிற போல இருக்குது ஜெயபிரகாஷ் சொல்கிறான்னு சொன்னால் நீ என்ன பதில் சொல்லுவேன்? ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் சார். 4 நாள் கழிச்சு பதில் சொல்லுவியா? இது சாதாரண வார்த்தை கிடையாது, சின்ன வார்த்தை கிடையாது. புரியுதா? என்னைக்கு பேசணும் நம்ம அந்நியார் இப்படி பேசுனதை? 4 நாள் ஆச்சா? எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் ஆச்சா? அது பெருசாக பிக்கப் ஆச்சாது. ரைட்டா? 2 விஷயம். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தே தேதி போடாமல் கையெழுத்து எம்பி தொகுதி தரேன்னு ஒப்பந்தம் போட வழக்கு இருந்துச்சு.
அந்த அடிப்படையில் தேதி போடாமல் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, தேவைப்பட்டால் வெளியிடுவோம். முதலமைச்சராலாம் இருந்தவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்னு நம்பி நாங்கள் கையெழுத்து போட்டோம். ஆனால் முதுகில் குத்திட்டாரு சொன்னாங்களா? எல்லா மீடியம் பிக்கப் பண்ணிச்சா? அதோடு சும்மாவாக இருந்தாங்க. எடப்பாடி கூட்டத்துக்கு வர கூட்டம்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லைங்க, துட்டு கொடுத்து கூட்டின்னு வராங்க, சரக்கு வாங்கி கூட்டின்னு வராங்க. கேப்டனுக்காக தேமுதிக வர கூட்டம் தான் ஒரிஜினல் கூட்டம், அசல் கூட்டம் சொன்னாங்களா? அன்னைக்கே கேள்வி கேட்குறாங்க, ஏம்மா இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா மேடம்னு. எடப்பாடிக்கு வர கூட்டம் மட்டும் நான் சொல்ல, எல்லா கட்சிக்கும் வர கூட்டமும் இப்படி காசு கூட்டம் கூப்பிட்டு வராங்க, எங்களுக்கு மட்டும்தான் ஒரிஜினல்னு நான் சொன்னேன்னு சொல்ல அதை மறுக்கவே இல்லை. கரெக்டாக 4 நாள் கழிச்சு இப்போ ஏன் மறுக்கிறீங்க? இன்றைக்கி தான் சொன்னாங்களா? எந்த அளவுக்கு போகிறாங்க? வழக்கு தொடுப்போம், தவறாகப்பட்டது ஊடகங்கள் மேலே சொன்னாங்களா? ஊடகங்களை கண்டனம் தெரிவிக்கிறேன். கண்டனம் முக்கியம். ரைட்டா? நான் அவன்கிட்ட ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி ஷோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி டிசைனாக குட்டிக்காரனை போடுவாங்க, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு வாரத்தில் எத்தனை குட்டிக்காரனை பற்றியா? திஸ் மேக்ஸ் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். புரியுதா? ஒன்று. இன்னொன்று, திமுகவுக்கு நான் தான் சொன்னேன் ஏற்கனவே பல சர்வே நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களின் உணர்வு அதிகரித்து வருகிறது என்பதை ஆளுங்கட்சியின் சர்வேக்கள் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் அன்னைக்கே நினச்சேன், இதை ஏன் தொடராங்கன்னு நான் நினச்சேன் உள்ளபடியே. இது தட்ஸ் அ டைம் பாம். கொடுக்கவே முடியாதுப்பா. எப்படிப்பா 2.25 கோடி பேருக்கு எப்படிப்பா 1000 ரூபா கொடுப்ப? நீ 2,25,00,000 பேருக்கு எப்படி 1000 ரூபா கொடுப்ப? இப்போ உங்கள் அம்மா மில்லில் வேலை செய்யுது, கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது கரெக்டு, மாலதி கொடுக்குறது கரெக்டா? வேற யாராவது உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் சார், தயவு செய்து. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதை தான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன, அந்த உண்மையிலே வறுமை கோட்டுக்கு இருக்கவங்க தான். ஆனால் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் என்று பார்த்தால் எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்றதுனால தானே 1.25 கோடி பேரை ஒதுக்கி விட்டுட்டு 1 கோடி பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க. சரிப்பா, மேனேஜ் பண்ணிவிட்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு மட்டும் கொடுக்கலான்ட்டு முடிவெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. மாலதிக்கு இப்போ ஜனவரியிலேருந்து 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கேன். 4 வருஷம் அரியரை கொடு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அதை கேட்டாங்களே, பக்கத்து வீட்டுக்காரி மட்டும் வாங்கியிருக்கிறேன் 4 வருஷமா, எனக்கு கொடு 35,000 கொடு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அதை கேட்டுதே உங்களுடன் ஸ்டாலின் திருத்தல. இப்போ அந்த உங்களுடன் ஸ்டாலின் படோடாபமாக அறிவிக்கிறீர்கள், அதுலேயும் பஞ்சாயத்து. அதை சொல்கிறேன் அடுத்தது. ஸோ இவங்களுக்கு நான் அவங்க சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் 1 மாதம் முன்னாடி என்னமோ சொன்னேன், கண்டிப்பாக இவங்க தோப்பாங்க, பேசாமல் இருங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இன்னும் அடுத்து என்னென்னலாம் வரப்போகுதுன்றது நீங்கள் பாருங்கள். அந்த உங்களோட ஸ்டாலின் திட்டம் எப்படிலாம் பண்ணாங்கப்பா. நேற்று வருவாய்த்துறை ஊழியர் சங்கம் தமிழகம் முழுக்க வேலை நிறுத்தம். எதற்காக வென்றால், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் செயல்படுத்துவதற்கு எங்களை இப்படி நெருக்கடிக்கு ஆளாக்காதீர்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறக்கூடிய மனுக்களை 45 நாட்களில் தீர்வு காண வேண்டும் என்று அந்த திட்டத்தில் சொல்கிறாங்க, அரசு சொல்லுது. பட் இவர்களுடைய உயர் அதிகாரிகள் 30 நாட்களுக்குள் முடியுங்கள் என்கிறார்களாம். நவம்பர் மாதத்துக்குள் 10,000 முகாம்களை நடத்த வேண்டும் என்று வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு உத்தரவு. இப்போ அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விவசாயத்துறை அதிகாரிகள் வருவார்கள், ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் வருவார்கள், வேறு சில துறைகளை சேர்ந்தவர்களும் வருவார்கள். என்றாலும் அந்த கேம்பை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் இது. ஏற்கனவே இந்த ஊரக வளர்ச்சியில் துட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பதிவு செஞ்சோமா, அன்றைக்கி சாயங்காலம் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா? இப்போ இந்த வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு என்னென்னா, பெரும்பாலான இது அவங்களுக்கு தானே வரும். வாரி சர்டிஃபிகேட் வரல, சொத்து சர்டிஃபிகேட் இல்லை, இது வரலட்டு. இந்த கேம்பை ஆர்கனைஸ் பண்ணுற பொறுப்பு வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு. ரைட்டா? வாரத்தில் 6 நாள் நாங்கள் கேம்ப் நடத்துகிறோம். 6 நாள் நாங்கள் கேம்ப் நடத்துனோம்னா எங்களோட டெய்லி ரொட்டீன் வேலையை யார் பார்க்கறது? அது மட்டும் இல்லையா சார், நைட்டு வேற என்னெல்லாம் நடந்தது? தினந்தோறும் இரவு ஜூம் மீட்டு, கூகுள் மீட் யூஸ் பண்ணுறாங்க இருக்கிற வீடியோவில் கூகுள் மீட்டிங் நடக்குதான். இந்த கூகுள் மீட் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 7 மணி வரைக்கும், சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஜனங்க கேம்பில் இருப்பாங்களே, இதெல்லாம் வைண்ட் அப் பண்ணிவிட்டு மற்ற இவங்களெல்லாம் நார்மலி என்ன கலெக்டர் ஆர் டெப்டி கலெக்டர் ஆர் டிஆர்ஓ ஆர் ஆர்டிஓ நடத்துவாங்கன்னு வச்சுக்க. இவங்க எல்லா இடத்துல இருக்கவங்களையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி என்ன ப்ராக்ரஸ், உங்களுக்கு எவ்வளோ மனு வச்சு, எவ்வளோ தீர்த்திங்க, டே டு டே ப்ராக்ரஸ் அப்டேட் பண்ணுவோம். நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் மீட்டிங் நடத்துகிறாங்க. இதுக்கப்புறம் காலையில் போய் திருப்பி கேம்ப் நடத்துங்க. எங்களை பார்த்தா மனுஷனா தெரியுதா? செக்கு மாட்டோட மோசமாக இருக்கும்யான்ட்டு நேற்றும் ஸ்ட்ரைக்கு, இன்றைக்கும் ஸ்ட்ரைக்கு. இதை நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கியிருக்கணுன்றாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியிருந்தீங்கன்னா இது அற்புதமான ஸ்கீம், இந்நேரம் பாதி இதை சரி பண்ணியிருக்கலாம். இப்போ ஏண்டா திறந்து எங்களை ஏண்டா எங்கள் தாலியாக இருக்கிறீங்க என்று அவர்கள் நேற்றும் வேலை நிறுத்தம், இன்றைக்கும் வேலை நிறுத்தம். ரைட்டா? ஏற்கனவே நீங்கள் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து பண்ணுறோன்னு சொல்லி காண்டில் இருக்காங்க. அவங்கள கூடுதலாக
நைட்டு தூங்க கூட விடாம மீட்டிங் வச்சா என்ன நைட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. மேலும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு காலையிலேருந்து வேலை செய்கிறாங்க, நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போய் உட்காந்து கூகுள் மீட் அட்டன் பண்ணுன்னா இல்லை அந்த கூகுள் மீட்டுக்கு என்ன தேவை இருக்குது சார்? ஆஃபீஸர் ரிவ்யூ பண்ணுவாங்க, அவங்க ப்ராக்ரஸ் சொல்லணும். இப்போ ஒரு கலெக்டர் இருக்கார், இப்போ நீங்கள் ஈரோடு மாவட்ட கலெக்டர் இருக்காருன்னா அந்த ஈரோடில் எல்லா தாலுகா எல்லா வட்டங்கள்லேருந்து எவ்வளோ வந்துச்சுன்றதை அவருடைய உயரதிகாரியாக வருவாய்த்துறை செயலருக்கு அவர் கொடுக்க வேண்டும். வருவாய்த்துறை செயலர் தலைமைச் செயலருக்கு கொடுக்க வேண்டும். தலைமைச் செயலர் முதல்வரின் செயலர் திரு உமாநாத் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர் லண்டனில் உல்லாச பயணம் சென்றிருக்கக்கூடிய முதல்வருக்கு சொல்லி, சார் இவ்வளோ மனு, இந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வந்த உடனே அவர் முன்னாடி ஒரு பேப்பரை A4 ஷீட்டில் 18 சைஸு ஃபாண்ட்டில் எழுதி வைப்பாங்க. அதை பார்த்துட்டு படிப்பார். நான் வெளிநாட்டில் இருந்தாலும் எனது கவனம் முழுக்க தமிழகத்தின் மீதே இருந்தது. நான் அதிகாரிகளோடு அவ்வப்போது தொலைபேசியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்று நான் கேட்டு தெரிந்து கொண்டே இருந்தேன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இதுவரை 1,00,000 மனுக்கள் பெறப்பட்டு 99,095 மனுக்கள் இதுவரை தீர்க்கப்பட்டுள்ளன. விமான நிலையத்தில் படிக்கிறதுக்கு டீட்டெயில் வேணும்ல, அதுக்கு தான் இந்த மிட் நைட் மீட். மனு கொடுத்தா கொண்டு போய் குப்பையில் வர்றாங்க, எதுக்கு சார் மீட்டு வைக்கணும்? ஆமாம், நடிக்கணும்ல. ஓ அப்படியா? திணிக்கலாம். நீ என்ன பண்ணுற, அந்த பருத்தி மூட்டை எடுத்துகிட்டு போய் அந்த குடோனில் வை. அதான் புரியுதா? இது தேர்தலை மையப்படுத்திய ஒரு திட்டம் அல்லவா? அதனால் இது பிரமாதமாக செயல்படுகிறது என்பதை நிரூபித்தே காட்ட வேண்டும். அதனால் கவர்மெண்ட் இப்படி தான் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி புது புது பிரச்சனை வரும். சிஎம்க்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதே தெரியாது. இப்போது பெரிய பெரிய நியூஸே சிஎம்க்கு தெரியாது. இன்றைக்கி இந்த வருவாய்த்துறை ஊழியர்களோட போராட்டம் ஒரே ஒரு டெய்லியில் தான் ரிப்போர்ட் ஆகிருந்துச்சு. ரைட்டா? இது சிஎம்க்கு தெரியும்னு நினைக்கிறியா? தெரிஞ்சால் மட்டும் என்ன சார் பண்ண போகிறாங்க? இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் விவகாரம்லாம் எந்த அளவுக்கு பெருசாக வந்துச்சுன்னு தெரியும். அவங்களும் கூட்டுட்டு போய் அவங்கள நன்றி தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்க. இதையும் ஒருத்தவங்க பார்க்குறாங்க. முதலமைச்சர் இதையும் பார்த்துட்டு ஒன்றுமே அவங்கள கேள்வி கேட்கல. மக்கள் பார்க்குற நம்மளுக்கு தெரியும்ல சார் இவங்க என்ன மாதிரியான நாடகம் போடுறாங்கன்னு. அப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள் விஷயம் யாருக்குமே தெரியல, மக்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்காது. அதனால் எல்லாம் சேர்த்து ரிசல்ட் வரும்போது தான் அவருக்கு தெரியும். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும், இது நல்லது. உங்களுடன் ஸ்டாலின் இருக்குல்ல சார், நாங்கள் யாருடன் இருக்கோம்ன்றத மக்கள் சொல்லிடுவாங்க. உதயச்சந்திரனுடன் ஸ்டாலின் என்பது தான் ரிசல்ட்டுக்கு பிறகு தெரிய போகிறது. புரியுதா? பின்னாடி பார்த்துக்கலாம். தான் இது நல்லது, இது இப்படி தான் போகும். இன்னொரு 6 மாதத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் பல்லை கடித்து கொண்டு இந்த சிரமங்களை பொறுத்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்களாக சேர்ந்து இவர்களை தூக்கி எறியுங்கள். இது போன்ற சிக்கல்கள் இருப்பது திமுகவுக்கு முதல்வருக்கு தெரியாதுன்னு வச்சுங்க, அவருக்கு தான் எதுவும் தெரியாது. ஸோ இது போன்ற சிக்கல்கள் இருப்பது இங்கே தான் ஏகப்பட்ட சர்வே நிறுவனங்கள் வைத்திருக்கிறோம், இவர்களுக்கு எல்லாம் தெரியும். இதோடு இவர்கள் வாரம் சர்வே எடுக்கிறாங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். இதோடு அதிமுகவுக்கான செல்வாக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட சர்வேயில் பார்த்திங்கன்னா அதிமுக, திமுக, தாவேக இவற்றை ஒப்பிடுகையில் திமுக கூட்டணி வலுவான நிலையில் இருந்தது. தாவேகவுக்கும் ஒரு நல்ல சதவிகிதம் இருந்தது. அதிமுகவுக்கும் ஓரளவுக்கு, தாவேகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலான நிலைமையில் சதவிகிதங்கள் இருந்தது. அப்போது திமுகவினர் ஆனந்தமாக இருந்தார்கள். நாம் 42 இருக்கோம், இவங்க ஆளுக்கு இங்கிட்டு ஒரு 20 அங்கிட்டு ஒரு 20, அப்படி அப் அண்ட் டவுனாக இருக்குது, நம்மளை வீழ்த்த வாய்ப்பே கிடையாது என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். இது பிஃபோர் எடப்பாடி பழனிசாமி கமெண்ட்ஸ்ட் திஸ் கேம்பெயின். எடப்பாடி பழனிசாமி கேம்பெயின் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே இது வரைக்கும் ஒரு 120 தொகுதியை கவர் பண்ணியிருக்காரு. 120 தொகுதியிலையும் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் அவங்க பார்க்குறாங்க என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன செய்ய இந்த தவறு இருக்குன்ட்டு. இந்த நேரத்தில் விஜய் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கணும் இல்லையா? இந்த 118 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி கவர் பண்ணும்போது டிவிகே சார்பில் நடத்தப்பட்ட ஈவெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மாநாட்டை தவிர ஈவெண்ட்டே இல்லை. அப்போது ஒரு வாக்காளர்னா நான் திமுக யாரால் வீழ்த்த முடியும்னா நான் யாரை பார்ப்பேன்? விஜயவா? அதிமுக. ஸோ ஏறுது. இது ஏறிட்டோன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? எங்கே போய் முடியுது? அவங்க தோற்று போயிடுவாங்க, அதிமுக ஜெயிக்கும். இதுக்காம 50,000 கோடி சம்பாதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி இதை அலோவ் பண்ணுவாங்க? ஆளுங்கட்சி எப்படி அலோவ் பண்ணும்? புரியுதா? அதற்காகத்தான் இந்த வேலைகள் எல்லாம். கோபிஸை கூப்பிட்டு வீட்டில் பாரு, பிரேமலதா கூப்பிட்டு வீட்டில் பாரு, என்னப்பா அந்த கோபியில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மாதிரி, சார் அதை நான் பார்த்துக்கிறேன் சார், யூசி முன்னாடி நான் பார்த்துக்கிறேன் சார், நம்பால் சார் பார்த்துக்கிறேன் சார். புரியுதா? வேறு யாரை உடைக்க முடியும்? பிஜேபியை இழுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே தான் பிரின்சிபல் அப்போசிஷன், அவங்களே இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 4 பேர் அதிருப்தியில் இருப்பானா இருக்க மாட்டானாமா? எந்த மாவட்டத்தை வேணாலும் எடுத்துங்க,
ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை வாட்ஸ்அப் குழுக்களில் இணைப்பதற்காக அதிமுக ஐடி விங்கோட நிர்வாகிகளை ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேரை நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. ரைட்டா? அதில் பதவி கிடைக்கலாம் ஒரு 2 பேர் அதிருப்தியில் இருப்பானா இருக்க மாட்டானா? அவன் வேலையே செய்கிறதில்ல. இந்த மாவட்ட செயலாளர் பின்னாடி பைட்டு தூக்கிட்டு சுற்றுவான். அவனுக்கு போஸ்டிங் போட்டாங்க. நான் ராத்திரி பகலாக கட்சிக்காக வேலை செஞ்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 10 ட்வீட்டு போடுறேன். எங்கள் ஐடி விங் செயலாளர் கூட தூக்கின்னு இருக்கிறார், ஆனால் நான் போடுவேன் அப்படின்னு அவன் இருப்பான். அவன் அதிருப்தியில் இருப்பானா? அவனை தூக்கு. வேற ஒருத்தன் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து மாற்றப்பட்டிருப்பார், அல்லது நல்ல செல்வாக்கோடு இருப்பார். அவருக்கு வந்து நமக்கு மாவட்ட செயலாளர் கிடைக்கும், இல்லது ஒன்றிய செயலாளர் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு பதவி இல்லை. அவர் யாருப்பா அவர் அப்படின்னு கேட்டோன்னே, சார் அவருக்கு பக்கத்தில் ஒரு லேண்டு மேட்டரில் பிரச்சனை இருக்குது, அதில் ஒரு எஃப்ஐஆர் போடாமல் இல்லை. பல மாவட்டங்களில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. செங்கோட்டையனுக்கு யூசி. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், இப்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு, எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு என்னென்றால், அதிமுகவில் அதிருப்தியோடு யார் இருக்கா, யாரை தூக்க முடியும், துட்டு கொடுத்தா வருவானா, மிரட்டினா வருவானா, செக் பண்ணுங்க, எடுங்க, தூக்கு. அதுவும் அந்த காசா கேஸா சார்? அதான் காசா கேஸ் சார். வேலூர் மாவட்டத்தில் ஒருத்தர் போன வாட்டியே சீட்டு கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருந்தார். இப்போ வந்து நிர்வாகி போட்டிருக்காங்க. அவர் பேர் வரும்னு பார்த்துட்டு இருந்தார். அவர் எடப்பாடி பிரச்சார சமயத்தில் கூட அவரு போல, தூக்கு. செம்மலை கூட கொஞ்சம் வருத்தத்தில் தான் சார் இருக்கார், பேசுங்க. இங்கே ஒரு மருத்துவ அணி செயலாளர் ஒரு டாக்டர் வேணுகோபாலுக்கு அவர் போன வாட்டியே ராஜ்யசபா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு, கிடைக்கல. அதனால அவருக்கு ஒன்றும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார், பேசுங்க, தூக்குங்க. இது தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அவங்களுக்கு தெரியுது இது இந்த வளர்ச்சியை விட்டுக்கிட்டே இருந்தானே இது எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியும். ஸோ இதை உடைக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த 2 நாளாக என்ன பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு? 2 நாளாக எதுப்பா ஏடிஎம்கே பற்றி என்ன நியூஸ்ப்பா? 2 நாளாக செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவாரா? அதுக்கு முன்னாடி தங்கமணி விலகுகிறாரா? ஞாபகம் இருக்கா? அவர் சொல்லிட்டாரு செத்தா கோடின்னு சொல்லிட்டாரு. சரி அது வேஸ்ட்டு, தூக்கி போடுறது. வரமாட்டார் போல இருந்தாலும் விடு, அடுத்த தூக்கு. செங்கோட்டையனா முந்தா நாளே செங்கோட்டையன் இல்லையா? 2 நாட்கள் முன்னதாகவே செங்கோட்டையன் ஒரு சீனியர் லீடர். அடுத்து நேற்று டிடிவி தினகரன். அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ். தொடர்ந்து ஒரு நியூஸ். இப்போ ஒரு நியூட்ரல் வாக்காளனாக ஏடிஎம்கேக்கு போகலாம் பார்த்தா, ஏன்பா இது என்னப்பா உடஞ்சு கிடக்குது, இவங்களுக்கு எப்படி போடுறது? ஸோ அந்த அதிமுகவோட கோர் வாக்காளன், நான் செத்தாலும் ரெட்டலையை தவிர எதுக்கும் போட மாட்டேன்ட்டு இருக்கிற வாக்காளன் அங்கே போட்டுட்டு போட்டோம். இங்கே நம்ம மாற்றி போடாமல் யோசிக்கிறவங்க விஜய்க்கு போட்டால் சந்தோஷம் தானே. ஏப்பா அவங்க உடஞ்சு கிடக்கிறாங்கப்பா, அந்த புதுசாக வர தம்பிக்காவது போட்டுட்டு போகலான்னு சொன்னால், இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் செங்குத்தாக பிளக்கப்பட்டால் வந்துடலாமா? ஸோ அதை பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நேற்று சொன்னேன். சும்மா கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சார் நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க, நல்லா சிரிக்கிறீங்க, நீங்கள் சிஎம் ஆகிடுங்க வாங்க, வந்து அந்த நாட்களில் உட்காந்துக்கன்னா யாரும் கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. அரசியல் வெட்டு குத்து தான் நடக்கும். இப்படி தான் பண்ணுவாங்க. இன்னொன்று சொல்கிறேன், அதிமுக ஆட்சி கட்டில் இருந்துச்சுன்னா திமுகவை உடைக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ண உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2011 தேமுதிக அதிமுக சேர்ந்து திமுகவை 3வது இடத்திற்கு தள்ளினார்கள். ஓகேவா? கூட்டணி கட்சி தானே. அசம்பிளியில் நாக்கை கடித்தார் விஜயகாந்த். நாக்கை கடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? பார்த்துக்கிறேன். 8 எம்எல்ஏவை தூக்குனாங்களா? 2 மாதத்துக்கு ஒருத்தர் போய் தொகுதி நலன் கருதி முதல்வரை போய் பார்த்து விட்டு வந்தேன்னா அவ்வளோதான். நடந்துச்சா? எல்லா ஆளுங்கட்சி தான் பண்ணோம். உங்களை ஈஸியாக ஜெயிக்க விட்டு வேடிக்கை பார்த்தா அப்புறம் இது என்ன கேமு, வாக்கவர் கொடுத்துட்டு போயிடலாமே. ஸோ இதெல்லாம் நடக்கும். இதுதான் அரசியலை சுவையானதாக ஆக்குகிறது. ஓகேவா? த பெஸ்ட் வின்ஸ். ஸோ அது பழனிசாமிக்கு கேம் என்னன்றது தெரியும், டிஎம்கேக்கும் தெரியும், திமுக எப்படிப்பட்ட எதிரி என்பதும் அதிமுகவில் இருப்பவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் மீறி தான்ப்பா ஜெயிச்சு வரணும். வெற்றி அத்தனை எளிதாக கிடைத்து விடுமா? போராடி தான் ஜெயிக்கணும். ஸோ எவ்ரிடே திஸ் கேம் வில் கெட் இன்ட்ரெஸ்டிங். நாம் ரெகுலராக கேமில் நடக்கிற அப்டேட்ஸை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம். சார் ஒன்று புரிஞ்சுக்கலாமா சார்? ஒரு பிரச்சனை தொடங்குதுன்னா அப்போ ஒரு முடிவு வரப்போகுதுன்னு ஒரு அர்த்தம். அதை அப்படி எடுத்துக்கலாமா சார்? இப்போ இந்த பிரச்சனைகளை ஃபுல்லாக அப்படித்தான் எடுத்துக்கணும். இன்னொன்று, இது எல்லா பிரச்சனைகளும் 26 பிப்ரவரிக்குள் ஒரு முடிவுக்கு வந்து தானே தீர வேண்டும். டிடிவி இருக்கிறாரு, இன்றைக்கி சொல்லிட்டாரு அது வேணாங்க, ஒன்றும் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு முடிவு அவர் எடுத்தாகணும்ல. அண்ட் அந்த முடிவு அவரின் எதிர்காலம் மற்றும் அவரது கட்சியின் எதிர்காலத்தின் நலனை உறுதி செய்யும் முடிவாகத்தானே இது இருக்கும். அதனால் இதெல்லாம் வரும். ரொம்ப அல்ட்டிக்க வேணாம். ஜஸ்ட் வில் அப்சர்வ். சார், செங்கோட்டையன் ஏதோ நாளைக்கு சொல்ல போகிறாருன்னு சொன்னீங்களே, முக்கியமான தகவல். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும்னு சொல்லுவார். இதை தாண்டி ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் பெரிய விசேஷமாக அதில் எதுவும் இருக்காது. அவர் அண்ணனுக்கு தெரியுமா வெளில போனோன்னா என்ன மரியாதைன்ட்டு. அன்னூர் ராஜா போனார், என்னமானார்?
இருக்காரு. மைத்திரன் போனவர் என்னன்னாரு? அவரும் இருக்கிறார், அவ்வளோதான். இவர் 79 வயசாகுது. கோபியை தாண்டி அவருக்கு செல்வாக்கு இல்லை. கோபி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களே இவர் போகும்போது வேறு யாரும் கூட போவதில்லை. அதிமுகவில் கோபி பகுதியில் முக்கியமான செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தவர்கள் ஏற்கனவே திமுகவில் செங்கோட்டையினாலேயே போய் சேர்ந்து விட்டார்கள். முன்னாள் எம்எல்ஏ திரு தோப்பு வெங்கடாச்சலம் போயிட்டார் திமுகவில். திரு அதிமுகவின் முக்கிய தூணாக இருந்த இவரோட பிஏவாக இருந்த இவரோட பினாமி, இன்னும் சொல்லப்போனால் சிந்து ரவிச்சந்திரன் துட்டை எடுத்துன்னு ஓடிட்டார். இன்னைக்கு ஓடி அவர் தான் பெரிய ஆள் திமுக அங்கே லோக்கலில். இன்னொன்று செங்கோட்டையன் போனான்னா பின்னாடி இவர் வர்றதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. அந்த முன்னாள் எம்பி ஒருத்தவங்க போனாங்கல்ல, சத்யபாமான்னு நினைக்கிறோம். இல்லை நாங்கள் எல்லாரும் கூடி பேச போகிறோம், கூடி பேசி டீயை குடிச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். செங்கோட்டையன் இப்போ நான் வேறு கட்சிக்கு போகிறேன்னு சொன்னேன்னா அந்த அம்மா போக மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. கொங்கு பகுதி அதிமுக செல்வாக்குள்ள பகுதி, அதிருப்தி யாருக்குப்பா இருக்காது? நான் இப்போ சொன்னது மாதிரி நீ நானும் ஒரே பகுதியில் இருக்கோம், வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீ என்னை விட சின்ன பையன், யாரையும் ஆளை பிடிச்சி நீ போஸ்டிங் வாங்கிட்டேன்னா நான் காண்டா இருப்பேன்னா இருக்க மாட்டேனே. இது எல்லா கட்சியிலும் இருக்கும், இது இருக்கும். அது மாதிரி அதிருப்தி இருப்பாங்க. அதுக்காக நீ போஸ்டிங் வாங்கிட்டேன்றதுக்காக நான் போய் நேர் எதிர்கட்சியான திமுகவில் சேர்ந்துருவேன்றதுக்கு எந்த கேரண்டி இல்லை. இன்னொன்று, திமுகவில் போய் சேர்ந்தால் செந்தில் பாலாஜி ஆக முடியும் என்றால் செல்வார்கள். எல்லோரும் செந்தில் பாலாஜி ஆகிட முடியுமா? இடம் இருக்கா ஃபஸ்ட்டு? ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணுவாங்க, ஒன்றும் ஆகாது, அவ்வளோதான். ஸோ இந்த அதிருப்தி கடுமையாக இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் திமுக இப்போ அடுத்தது வில்லேஜ் அசிஸ்டண்ட் என்ற பதவிக்கு ஆட்களை நியமனம் செய்ய இருக்கிறார்கள். வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா அந்த காலத்தில் தலையாரின்னு சொல்லுவாங்க, அதை கிராம உதவியாளர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. தலையாரி தான் அது வேலை, கிராம உதவியாளர் என்று பெயர் மாற்றம் செய்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 12,000 முதல் 14,000 வேக்கன்சிக்கு ஆள் எடுக்கப் போவதாக தகவல் சொல்கிறார்கள். 10 முதல் 15 லட்சம் வரை வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. யாரை நியமனம் செய்ய வேண்டும் என்றால் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஆட்களை பரிந்துரை செய்யலாம் என்று அன்அஃபிஷியலாக உத்தரவு போடப்பட்டு விட்டது. இதெல்லாம் எதற்குன்னா, இப்படியாவது கட்சியினரை திருப்திப்படுத்த வேண்டும், வேலைவாய்ப்பை உருவாக்குகிறோம் என்ற பேரில் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த திமுக அந்த டேமேஜ் கண்ட்ரோலை சரி பண்ணுறதுக்கு திமுக வேக வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் ஆக ஆக இது எப்போவுமே எல்லா ஆட்சிக்கும் இது இருக்கும், நல்லா போயிட்டுருக்கோம். அந்த கடைசி 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா சரசரம் என்னாச்சுன்னே தெரியாது. 96 திமுக ஆட்சி இதற்கு ஒரு உதாரணம். உண்மையிலேயே திமுக தமிழகத்தில் திமுக கொடுத்த சிறந்த ஆட்சிகளில் அது ஒன்று. 96 நல்லா வச்சுருந்தாங்க. கலைஞர், குறிப்பாக கலைஞர் கருணாநிதி பெரிய அளவில் கரப்ஷனே அனுமதிக்கலை, கட்சிக்காரங்களே சம்பாதிக்க விடல. ஒயின் ஷாப் ஏலம் கூட அப்போல்லாம் ப்ரைவேட் ஒயின் ஷாப் ஏலம் கூட ஓப்பனாக நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போட்டு வச்சுருந்தார். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஒன்றுமில்லாத காரணங்களுக்காக எப்படி தோற்றார்கள் என்றே தெரியவில்லை. ஜெயலலிதாவின் அரசியல் எதிர்காலமே முடிந்து விட்டது எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 2001 அற்புதமான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி ட்ரவுன்ஸ் பண்ணார் திமுகவை. அது எங்கே எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 96 இந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போய் சொத்து குவிப்பு வழக்கு போட்டு அந்த நகை கொடநாடு எஸ்டேட் அது இதெல்லாம் வந்து காலிதோட இந்த அம்மா என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் கடைசி 6 மாதத்தில் என்ன நடந்துச்சுன்றதே யாருக்கும் தெரியலப்பா. காலி பண்ணிட்டாங்க திமுக. கருணாநிதி உடஞ்சி போயிட்டார். இன்னும் என்னையா பண்ணுறது, நான் எப்படியா ஆட்சி நடத்துறது? புதுசாக கிளப்பி விட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலே பணப்புழக்கம் இருக்காதுன்ட்டு. இதெல்லாம் ஒரு காரணமா? உண்மையிலே அன்னைக்கு பெரும் பேசு பொருளாக இருந்தது பணப்புழக்கம் இல்லை என்பது. இப்படி இது சொல்லவே முடியாது. ஸோ அந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து ரொம்ப குரூஷியல். நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், தொடர்ந்து தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை சொரிஞ்சு விட்டாங்கல்ல, இது எல்லா இடத்துலையும் பரவுது. இது போல் புதிய புதிய பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும். அண்ட் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எப்படி வேண்டுமானாலும் இது மாறலாம். அதனால் ஃபீல்டு இன்றைக்கும் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ஓப்பன் டு ஆல் என்ற நிலைமையில் தான் இப்போதும் இருக்கிறது. அதனால் திஸ் எலெக்ஷன் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. சரி சார், இன்றைய அரசியல் பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.